ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருகின்ற 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களைத்தான் 12 ராசிகளுக்கும் இப்பொழுது சொல்லப் போகிறேன். அதற்கு முன்னர் உங்களுக்கு என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை மனமோந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் முதல்ல நம்ம பொது பலன் தான் சொல்லுவோம். 2026 வருடம் எப்படி இருக்க போகிறது, இயற்கை பேரிடர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அரசாங்கத்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் சொல்வதுண்டு. அதை கருத்தில் கொண்டு தான் இப்போது சொல்ல போய் அதை கவனமாக கேட்டு நடந்து கொண்டால் எல்லா நலமும் பெற்று வாழப்போகிறேன்னு சொல்லி பொதுவாக இந்த 2026 வருடம் 1/1/2026 இதிலே எண் கணித ஜோதிட பிரகி பார்க்கும் பொழுது 1 என்பது சூரியனை குறிக்கும், பிறவி எண் சொல்வார்கள். வாழ்வு எண் கூட்டுத்தொகை என்பது 3 வருகிறது, அது குருவை குறிக்கும். எனவே இந்த 2026 வருடம் சூரியனும் குருவும் சேர்ந்து இந்த வருடத்தை இயக்கப் போகிறார்கள். எனவே ஒரு ஜாதகத்திலே சூரியனும் குருவும் சேர்ந்திருந்தாலும் பார்த்திருந்தாலும் கஜகேசரி யோகம் என்பது அங்கே சிறப்பாக விளங்கப் போகிறது. அந்த வகையிலே 2026 வருடம் மக்கள் எல்லோருக்குமே நல்லதுதான் நடக்கப் போகிறது. கஜகேசரி யோகம் ஏற்பட போவதனால் மக்களுடைய திறமைகள், அவருடைய துணிச்சல், தைரியம், துணிந்து விமர்சனம் செய்வது, அரசாங்கம் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது, ஆன்மீகவாதிகள் தவறு செய்தால் சுட்டி காட்டுவது, இதுவரை வாய்மூடி மௌனியாக இருந்த மக்கள் எல்லோருமே விழிப்புணர்வுடன் செயல்பட போகிறார்கள். அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன். அடுத்ததாக இந்த 2026 வருடம் நல்ல மழை பொழிய போகிறது. மழை காலத்திலே நல்ல மழை, வெள்ளமும் ஏற்படும். வெயில் காலத்திலே நல்ல வெயில், அதிகமான வெப்பம் ஏற்படும். குளிர்காலத்திலே அதிகமான குளிர், இது மூன்றுமே இருக்கப் போகிறது. இது இல்லாமல் நிலச்சரிவுகள் ஆங்காங்கே ஏற்படும், பூமி அதிர்வும் ஏற்படும். இதற்கெல்லாம் மக்கள் தயாராக இருக்க வேண்டும். அந்த பகுதியில் இருப்பவர்களெல்லாம் அந்த நேரம் வரக்கூடிய நேரத்திலே கவனமாக இருந்து செயல்பட வேண்டும். இதுவல்லமல்லாமல் வெளிநாட்டிலிருந்து புதிய வைரஸ் கிருமி வரப்போகிறது 2026. அந்த வைரஸ் கிருமியாகப்பட்டது நீரில் வரலாம் அல்லது அழுகிய பொருட்கள் மூலமாக காற்றிலே கலந்து வரக்கூடிய வைரஸாக இருக்கப் போகிறது. இது பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்குமே தான் இது பாதிப்பை கொடுக்கப் போகிறது. அதாகப்பட்டது இவர்கள் எல்லாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதிலே வயது முதிர்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், அதுக்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். இதுவும் இல்லாமல் யானைகளுக்கு பீடை ஏற்படும், யானைகளுக்கு பிரச்சனைகள் வரும், இனவெருத்தி குறையும், கடல்வாழ் இனங்களுக்கு பீடை ஏற்பட்டு பிரச்சனை ஏற்படும். இதெல்லாமே நடக்கப் போகிறது. சாலை போக்குவரத்து, ஆகாய போக்குவரத்து, கடல் வழி போக்குவரத்து, ரயில் போக்குவரத்து, இதெல்லாமே விபத்துகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அப்பொழுது பயணிப்பவர்கள் வெகு ஜாக்கிரதையாக இருந்து பயணிக்க வேண்டும். இதுவுமல்லாமல் இந்த வருடம் இயற்கை பேரிடர்கள் பற்றி சொல்லியிருக்கிறேன். ஆன்மீகத்திலே மத போதகர்கள், ஆன்மீகவாதிகள், ஆன்மீக விழிப்புணர்வு கொடுப்பவர்கள், ஆன்மீகத்திலே ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடியவர்கள் எல்லோருமே சிறப்புற விளங்கப் போகிறார்கள். ஆன்மீகம் மேற்கு மேல் தழைத்து ஓங்கப் போகிறது. மதம், ஜாதி, இனம், மொழி எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக இருக்கப் போகிறார்கள். இதெல்லாமே நடக்கப் போகிறது. அரசியலிலே பொதுவாகத்தான் நான் சொல்வேன், எதையும் குறிப்பிட்டு இது வரைக்கும் சொல்லதில்லை. அரசியலிலே கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். அது ஆன்மீகம், கலைத்துறை இது சார்ந்த நிர்வாகத்தில் சிறந்து விளங்கக்கூடிய இவருடைய ஆட்சி தான் அமையப் போகிறது. கண்டிப்பாக மாற்றம் இருக்கும். அது மக்களுக்கு ஏற்ற மாற்றமாக தான் இருக்கும். ஏனென்றால் அடுத்த வருடம் பெரும்பாலும் அரசியல் கட்சிகள் இருப்பவருக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்குமே குழப்பமான மனநிலை தான் ஏற்படும். யாருடன் யார் சேர்வது என்ற குழப்பமே இருக்கும். கடைசி நேரத்தில் தான் முடிவெடுக்கப்படும். ஏனென்றால் ஆண்டு கிரகங்களான சனி பகவான் மீனத்தில் இருப்பதனாலும், குரு பகவான் மிதுனத்திலும் கடகத்திலும் மீண்டும் சிம்மத்திலும் இந்த மாதிரி மாறி மாறி வரப் போகிறார். அப்போது அடிக்கடி பயிற்சிகளாக போகுது குருவோட பயிற்சி. ராகுகேது பயிற்சி ஆண்டு முடிவில் தான் வரப்போகுது, அதை கவலை இல்லை. இந்த குரு பயிற்சியாலே எல்லோருக்கும் குழப்பங்கள் ஏற்படும், தெளிவான சிந்தனை கிடைக்காது. இருந்தாலும் மக்கள் தெளிவாக இருப்பார்கள். அவர்கள் நினைத்தது நடக்கும், கேட்டது கிடைக்கும், நல்ல ஒரு ஆட்சி அமையும் என்று சொல்லி இந்த 2026 வருடம் இதெல்லாம் நடக்கப் போகுது சொல்லி மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான 2026 வருட புத்தாண்டு பலன் தான் சொல்லப்படும். அந்த வகையில் முதல்ல உங்களுடைய ராசிக்கேற்ற கிரகநிலையை பார்த்துக்கொள்ளலாம். மகர ராசிக்கு 2ஆம் இடத்திலே ராகு பகவான், 3ஆம் இடத்திலே சனி பகவான், 8ஆம் இடத்திலே கேது பகவான், 6ஆம் இடம் மற்றும் 7ஆம் இடத்திலே குரு பகவான், இப்படியாக தான் இருக்க போகிறாங்க. அப்போ உங்கள் ராசியாதிபதி சனி பகவான் பார்த்திங்கன்னா மீனத்தில் இருக்கிறார். திருக்கணித பிரகாரம் மீனத்தில் இருக்கிறார்.
வாக்கிய பிரகாரம் 2026 மார்ச் மாதம் மீனத்துக்கு வந்து விடுவார் கும்பத்திலிருந்து. எது எப்படி இருந்தாலும் மீனராசியை தான் நம்ம பெரும்பாலும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு 2 மாதங்கள் என்பது சீக்கிரமாக சென்றுவிடும். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மீனத்தில் இருக்கும் சனி பகவான் கண்டிப்பாக நன்மை தான் செய்வார். குருவோட வீட்டில் இருக்கார் இல்லையா, சுபத்துவமான வீடு தான். அப்போது குருவுக்கு உண்டான குணங்கள் அவருக்கும் கொஞ்சம் வந்துவிடும். எப்பொழுதுமே பாவ கிரகங்கள் சுப கிரகங்களுடைய வீட்டில் இருந்தால் நன்மை தான் நடக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது உங்களுக்கு நன்மையான பலன் இருக்கப்போது. அது இல்லாமல் 2026 சாதகமான ராசிகள் வகையிலே 4வது ராசியாக நீங்கள் விளங்கப் போகிறீர்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நன்மையான பலன் தான் ஏற்பட போகுது. ரொம்ப விசேஷமான பலனும் ஏற்பட போகுது. இதுவரை நீங்கள் அனுபவிக்காத பலனை அனுபவிக்கப் போகிறீர்கள். இப்படி அடிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு வருட ஆரம்பத்திலே 5ஆம் இடத்திலே 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 6 மாத காலத்துக்கு பிறகு 7ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 6இல் இருக்கும் குருவால் கடன்கள் கொஞ்சம் தீராமல் இருக்கும். என்ன எவ்வளோ கடன் வாங்கினாலுமே கடன் அடைக்க முடியல, கடன் வாங்கி கடன் கொடுக்க மாதிரி இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கடன் கிடைச்சிரும். புதுசாக வாங்குவீங்க. அதை கொஞ்சம் குறைத்துக்கொள்ள வேண்டும். வழக்குகள் சாதகமாக முடிகிற மாதிரி இருக்கும், ஆனால் கொஞ்சம் தள்ளி போகும். மறைமுக எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன முரணாக இருக்கும். ஒரு நேரம் வந்து கெடுக்க பார்ப்பாங்க, அப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து அப்படி தள்ளி போவாங்க. இப்படி மாறி மாறி வந்துட்டுருக்கோம். உடம்புலையும் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கிவிடும், போயிடும். பயப்பட வேண்டாம். உடனே கவனித்து மருந்து மாத்திரை சாப்பிட்ருவீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துருவீங்க. எப்பொழுதுமே ஒரு நோய் நொடி வந்துட்டால் உடனே கவனிச்சிட்டா எந்த பிரச்சனை இல்லை. அதுதான் உங்களுக்கு நடக்க போகுது. அதனால் பயப்பட வேண்டாம். அடுத்ததாக 2ஆம் இடத்தில் இருக்கும் ராகு பகவானால் அடிக்கடி குடும்ப நிமித்தமாக அலைச்சல் திருச்சல் ஏற்படும். வருவாய்கள் கொஞ்சம் தாமதப்பட்டு வந்து சேரும். பணத்தடை ஏற்படும். குடும்பத்தில் குழப்பமான மனநிலையாக இருக்கும். இது மாதிரிலாம் ராகு பண்ணிட்டு வருவார். இது எப்படி இருந்தாலும் திடீர்னு சில நேரங்களில் அதிசயமான வாய்ப்பையும் கொடுப்பார். கேட்காதவங்க இடத்துலேருந்து உதவி கிடைக்கும். அது மாதிரி நடக்கும். 8ஆம் இடத்துல கூடிய கேது பகவானால் நிம்மதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கும். எப்பயுமே குழப்பத்தில் இருப்பீங்க. என்ன நடக்க போதோ ஏன் நடக்க போதோ அப்படி குழப்பமாக சிக்கி தவிப்பீங்க. இதெல்லாமே முதல் 6 மாத காலங்கள் தான் இருக்கும். அப்புறம் அடுத்து வரும் 6 மாத காலங்களுக்கு 7ஆம் இடத்துல குரு வந்திருப்பாரு, உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். விட்டதை பிடிப்பீங்க, இழந்ததை மீண்டும் பெறுவீர்கள். அரசியல், சினிமா, கலைத்துறை சம்மந்தப்பட்டது, சமூகத்துறை, அரசாங்கத்துறை எல்லாத்துலேயுமே ஒரு ரவுண்டு கட்டி பார்ப்பீங்க. உயர்ந்த நிலைக்கு வந்துடுவீங்கன்னு சொல்கிறேன். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். பொறுப்புகள் தேடி வரும், நல்ல வாய்ப்புகள் உருவாகும், எல்லாமே கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்குமே அந்த அடுத்த ஒரு 6 மாத காலத்திலே நல்ல படிப்புகள் கிடைப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் கூடிய எக்ஸ்ட்ரா ஏதாவது படிப்பும் படிச்சுக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்பு அமையும். கண்டிப்பாக வெளியூர் வெளிநாட்டு பயணம் ஏற்படும். மகராசிக்காரர்கள் அடுத்த ஒரு 6 மாத காலங்களில் குரு உங்களுடைய 7ஆம் இடத்தில் உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது. இது இல்லாமல் சனி பகவானும் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். பாபகரன் 3, 6, 11 இருப்பது வெகு சிறப்பு. அந்த வகையிலே நல்ல தைரியத்தை கொடுப்பார், தன்னம்பிக்கை கொடுப்பார், துணிச்சலை ஏற்படுத்தி தருவார். ஒரு காரியத்தில் இறங்க முடியாமல் இருந்த நீங்கள் இப்பொழுது இறங்கி விடுவீர்கள். இது எல்லாமே அந்த அடுத்த ஒரு 6 மாதங்களில் நன்றியமாக நடந்துடும். முயற்சியால் ஜெயம், அந்த ஒரே ஒரு வரியில் சொல்லிட்டு போயிடலாம். இது மாதிரி நடக்க போகுது உங்களுக்கு. அடுத்ததாக உங்களுடைய ராசியாதிபதி நல்ல ஒற்றுமையை ஏற்படுத்திடுவார் மக்கள் வழியிலே. அவர் மூலியமாக ஆல்ரெடியுமே சொல்கிறேன் இல்லையா, இப்போ நிறைய ஒர்க்கர்ஸ் வச்சு வேலை வாங்குறாங்க தான், அவங்க மூலிமா உங்களுக்கு நன்மை நடக்கும்.
இரும்பு, எண்ணெய் சம்மந்தப்பட்ட துறையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஆயுள் காப்பீடு சொல்கிறோம் இல்லையா, அந்த வகையில் இருக்கவங்க நல்ல வாய்ப்புகள் உருவாகும். உங்களுக்கு தக்க நேரத்தில் சில பேருக்கு இந்த காப்பீடு மூலிமா கிடைக்காமலாம் தள்ளி போகும், அது எல்லாமே கிடைச்சிரும். இதெல்லாமே நடக்க போகுது உங்களுக்கு. எது எப்படி இருந்தாலும் மகர ராசிக்காரங்க இந்த 2026 வருடத்துக்கு உண்டான சாதகமான ராசி வரிசையில் 4வது ராசியாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் உங்களுக்கு எந்த விஷயத்தில் நீங்கள் பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். கண்டிப்பாக நல்லதாக இருக்க போகிறீங்க. 2026 உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை கொடுக்கும், புதிய சிந்தனையை கொடுக்கும், புதிய பொறுப்பை கொடுக்கும், சந்தோஷமான மனநிலை கொடுக்கும், நல்லா வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கும். அதனால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது உங்கள் ராசாதிபதி சனி பகவான் தான். அப்போது சனி பகவான் 3ல் இருக்கிறார், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆஞ்சநேயர் வழிபாடு, அதிலே பஞ்சமுக ஆஞ்சநேயர் வழிபாடு விசேஷமாக இருக்கும். சனிக்கிழமையிலே வழிபடலாம். வியாழக்கிழமையிலே குருவை வழிபட்டு வரலாம். முதல் 6 மாத காலம் குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறபடியால் குரு பிரசித்தி பெற்ற ஸ்தலங்கள் சென்று வழிபடலாம். குழந்தைங்களுக்கு தான தர்மம் செய்து வழிபடலாம். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வரலாம். அது இல்லாமல் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு 6 மாதங்கள் ரொம்ப விசேஷமான பலன் நான் சொல்ல போகிறது. அதனால் எல்லாமே உங்களை தேடி வரும். குருவுடைய பார்வை பலனால் உங்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். புதிய பதவிகள் ஒரு பதவி உண்டாக்கி உங்களுக்கு கொடுப்பாங்க. பதவியே இருக்காது, க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. சில பேர் ஒரு கட்சியிலையோ இல்லை எல்லாம் ஒரு இதில் இருக்கும்போது அவங்களுக்கு யோசிப்பாங்க, இவங்களுக்கு என்ன பதவி கொடுக்கும், ஆனால் திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது, அதை ஒரு க்ரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு பதவிகள் கிடைக்கும். மகராசிக்காரர்கள் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது உடல் உழைப்பால் கஷ்டப்படுற தொழிலாளிகளுக்கு உதவி பண்ணலாம். அவர்களுக்கு உணவு, உடை, இருக்க இடிப்படம் பண்ணி கொடுக்கலாம். நிறைய தான தர்மம் பண்ணிட்டு வரலாம், தொடர்ந்து செஞ்சுட்டு வரலாம். எல்லா வல்ல எம்பெருமான் சிவபெருமானை வணங்கி வழிபடலாம். பள்ளிக்கொண்ட பெருமாள் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை, ஆழகால விஷயத்தை கொண்டு அந்த சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வரலாம். திருநீலகண்டர் என்று அழைக்கக்கூடிய அந்த சிவபெருமானை வணங்கி வழிபட்டு வரலாம். எல்லாமே உங்களுக்கு சூட்சமான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால் 2026 மகர ராசி சாதகமான ராசிகளே கடைசி ராசியாக வருகிறது, 4வது ராசியாக. அதனால் எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு உருவாகும். உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கண்டிப்பாக சித்திக்கும்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.